மதுரையைச் சேர்ந்த பெயிண்டர் பாக்கியராஜ் என்பவர் கோவை சிங்காநல்லூர் ஆனைக்காடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். இவருக்கு மதுரை உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வசந்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கணவர் இறந்த நிலையில் 2 குழந்தைகளை உறவினர் வீட்டில் விட்டு வைத்திருந்த வசந்தி கடந்த 5 ஆண்டுகளாக பாக்கியராஜுடன் ஒரே வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாக்கியராஜ் வசந்தி ஆகிய இருவரும் அடிக்கடி ஒன்றாக மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டின் உரிமையாளர் பிரகாஷும் இவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது தலைக்கேறிய போதையில் இருந்த வசந்தி அறைக்கு சென்று தூங்கிவிட்டு இரவு 8 மணி அளவில் வந்து பார்த்தபோது முன் அறையில் பாக்கியராஜ் தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்திலும் பிரகாஷ் சுயநினைவின்றி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதித்ததில் பாக்கியராஜ் உயிரிழந்தது தெரிய வந்தது. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசார் பாக்கியராஜின் சடலத்தை கைப்பற்றி மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். அப்போது மோப்பநாய் சிறிது தூரம் ஓடி நின்று அங்கேயே சுற்றி வந்த நிலையில் போலீசார் அப்பகுதியில் ஒவ்வொரு வீடாக தட்டி விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர காவல்துறை துணை ஆணையர் சந்தீஷ், உதவி ஆணையர் பார்த்திபன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். இதற்குள் போதை தெளிந்திருந்த வசந்தியை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் உச்சக்கட்ட மதுபோதையில் சுயநினைவின்றி இருந்த வீட்டின் உரிமையாளர் பிரகாஷை தெரிய வைக்க முடியாமல் திணறினர். கொலை நடந்த இடத்தில் ஸ்க்ரூ டிரைவர், ஆணுரைகள் தடயங்களாக சேகரிக்கப்பட்ட நிலையில் வசந்தியின் முன்னாள் காதலரான திருப்பூரைச் சேர்ந்த கதிர் என்பவனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கணவர் இறந்த நிலையில் திருப்பூருக்கு வேலைக்கு வந்த வசந்திக்கு அங்கு கதிர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் நீண்ட நாள் கதிருடன் வசித்து வந்த வசந்தி பின்னர் பெயிண்டர் பாக்கியராஜுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக கதிரை பிரிந்து வந்து பாக்கியராஜுடன் வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மது போதையில் பாக்கியராஜ் அடிக்கடி கதிரை செல்போனில் அழைத்து வம்பு இழுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த நிலையில் சம்பவத்தன்று ஆத்திரமடைந்த கதிர் திருப்பூரிலிருந்து கிளம்பி வந்து பாக்கியராஜை கொலை செய்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.